Hello friends, welcome to our channel. This is Subhash. Grow with me. Today நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா எக்ஸல்ல பிரிண்ட் எப்படி எடுக்கிறன்றது தான். நீங்கள் யோசிக்கலாம், பிரிண்ட் எடுக்கிறது என்ன? நார்மல் பிரிண்ட் கொடுத்தா பிரிண்ட் ஆகுன்றது. எஸ், நார்மலாக பிரிண்ட் கொடுத்தா பிரிண்ட் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி சில செட்டிங்ஸ்லாம் நம்ம கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் அது நம்மளுக்கு ஒரு பிரிண்ட் கொடுத்தா நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ என்கிட்ட ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்குது. லைக் இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பிரிண்ட்டே எடுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஷார்ட்கட் என்னென்னா Ctrl+P. ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுத்தா இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த பிரிண்ட் ஏரியாக்குள்ளே வந்துடுச்சு. நீங்கள் இப்படியும் போய் பிரிண்ட் கொடுக்கலாம், Ctrl+P ஷார்ட் கீ. ஓகேங்களா? அப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஃபைலில் போயிட்டு இங்கே பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும், இப்படி கொடுத்தாலும் நீங்கள் பிரிண்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் கேட்கலாம், அதான் பிரிண்ட்டுன்னு கொடுத்தாலே வந்துடுச்சு, இது என்ன செட்டிங் நீங்கள் செட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் இங்கே பாருங்கள், என்கிட்ட நான் என்னென்ன டோட்டல் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? என்கிட்ட என்னென்ன இருக்குது பாருங்கள். டேட், ஆர்டர் ஐடி, கஸ்டமர் நேம், ப்ராடக்ட், கேட்டகரி, குவான்டிட்டி, ப்ரைஸ், டோட்டல். ஓகேங்களா? பட் இப்போ நான் Ctrl+P தரேங்க பாருங்கள். எனக்கு இங்கே என்ன ஷோ ஆகுது? டேட், ஆர்டர் ஐடி, கஸ்டமர் நேம், ப்ராடக்ட், இது வரைக்கும் தான் வருது. லைக் தெரியுதுங்களா உங்களுக்கு? ப்ராடக்ட் வரைக்கும் தான் வருது. பட் என்கிட்ட பாருங்கள் டோட்டல் வரைக்கும் இருக்குது. ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் நின்றுச்சு. இப்போ எனக்கு தேவைன்றது இந்த 4 இதுவும் இருக்குது. இதுவும் பிரிண்ட் ஆகும். இது எப்படி பிரிண்ட் ஆகும்னா, லைக் பாருங்கள், Ctrl+P கொடுக்குறேன். இந்த பேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்திருக்கு. அது கீழே எப்படி வரும்? அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த மாதிரி கேட்டகரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ லைக் ஒரு 4 பேப்பர் வந்துட்டு இது வருது. பட் இது எனக்கு எல்லாமே ஒரே ஷீட்டில் வரணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த செட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இது ஒரு 40 நாள். ஓகேங்களா? ஸோ ஒரு 40 டேஸ் இருக்கான ஒரு சேல்ஸ் டேட்டாவை நான் 1 பேஜில் எடுத்துன்னு வர்றதுக்கு ஒரு செட்டிங் பண்ணுறோம். அதுதான். ஓகேங்களா? ரொம்ப மலை ஏறுற விஷயம்லாம் இல்லை. ஜஸ்ட் இப்போ பாருங்கள், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத அன்வான்ட் ஸ்பேஸ்லாம் இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த டேட்டுக்கு இவ்வளோ நம்ம டேட் இது தரணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்க அன்வான்ட் ஸ்பேஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும்ல, இது இப்போ அந்த ஆர்டர் ஐடிக்கு இவ்வளோ பெருசு வேணாம், ஆர்டர் ஐடிக்கு எவ்வளோன்றது இவ்வளோ. இந்த மாதிரி அன்வான்ட் ஸ்பேஸில் பாருங்கள். இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த ரவி இந்த கஸ்டமர் நேம்னு இருக்குது, இதெல்லாம் சின்ன தானே இருக்குது, அப்போ நீங்கள் இன்னுமே இந்த வித்தை இப்படி நீங்கள் எத்தனை போயிடலாமே, இப்படி எத்தனை போயிடலாம். ஸோ கஸ்டமர் நேம் எல்லாமே இப்படி அடங்கிடுச்சு. லைக் இங்கே பாருங்கள், கஸ்டமர் நேம் எல்லாமே இப்படி அடங்குது. பட் அதில் இருக்கிற ஒரே ஒரு சின்ன பிரச்சனை பாருங்கள் என்னன்றது. மேலே ஹெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கஸ்டமர் நேம் இப்படி இருக்குது. இப்போ நான் Ctrl+P தரேன். எனக்கு இங்கே பாருங்கள், கஸ்டமர் நேம் ப்ராப்பராக இல்லை. தெரியுதுங்களா? ஸோ எனக்கு அந்த மாதிரி ஆகக்கூடாதுல்ல. ஸோ அதனால தான் வித்து எந்த தேவையோ ஹெட்டருக்கு என்ன தேவையோ நம்ம அந்த வித்து நம்ம கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ உள்ளே இருக்கிற டேட்டாக்காக நம்ம உள்ளே இந்த வித்தை நம்ம இது பண்ணோன்னா நம்மளுக்கு உள்ளே கரெக்டாக ப்ராப்பராக வராது. ஸோ இந்த அளவுக்கு கஸ்டமர் நேம் வித்து கேட்குதுன்னா நம்ம அந்தளவுக்கு கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? அப்படி கொடுத்தாச்சு. இப்போ ப்ராடக்ட்டுக்கு இப்படி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி எது தேவையோ அது வரைக்கும் நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்துன்னு ஒன்று ஒன்றா நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் Ctrl+P தரேன். லைக் பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராடக்டோட நின்றுடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள கேட்டகரி வந்துச்சு, தென் குவான்டிட்டி வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ எனக்கு இப்போ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இன்னும் எனக்கு உள்ளே எடுத்துன்னு வரணும். என்னென்ன எடுத்துன்னு வரணும்? ப்ரைஸ் அண்ட் டோட்டல், இது எடுத்துன்னு வரணும். இப்போ இதை எப்படி எடுத்துன்னு வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள், ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இப்போ இது வரைக்கும் எடுத்து வந்திருக்கீங்களே, தேவையில்லாத அன்வான்ட் ஸ்பேஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எனக்கு இது ஒரே வியூவில் இருக்குது. எப்படி பார்க்கணுன்னா, இந்த வியூவில் போங்க. வியூவில் போனால் இப்போ நார்மல் இருக்குது. நார்மல்லேருந்து பேஜ் லே அவுட்டு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இங்கே பாருங்கள், குவான்டிட்டி, ப்ரைஸ், டோட்டல். இப்போ இது வரைக்கும் இருக்குது. எனக்கு இது ப்ரைஸ் டோட்டல் இப்போ நம்ம இது வரைக்கும் தான் இந்த ஒரு பேஜில் குவான்டிட்டி வரைக்கும் தான் வந்திருக்கு. இப்போ ப்ரைஸ் டோட்டல் உள்ள இது எப்படி எடுத்துன்னு வரணும்னா, லைக் இப்போ உங்கள் பேஜோட செட்டிங்கை மாற்றணும். ஓகேங்களா? பேஜ் செட்டிங்கை மாற்றணும். பேஜ் லேஅவுட்டில் வாங்க. இந்த சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் ஃபார்மெட்டில் இருக்குது. பட் நம்ம பிரிண்ட் எடுக்கும்போது A4 ஷீட்டில் எடுப்போம்ல. ஸோ நம்மளுக்கு தேவையான ஷீட் நம்ம என்ன எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஷீட்டை மாற்றிக்கோங்க. இப்போ A4 ஷீட் மாற்றுறேன். மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே ஓரியன்டேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது அதாவது உங்களுக்கு எந்த மாதிரி டேட்டாஸ் வேணும் அப்படின்னு அதை எப்படி சொல்கிறது, இது வெர்டிக்கல் சொல்லுவோமா, இது வெர்டிக்கல் லைனில் இருக்கிறது, இது ஹாரிசான்டல் லைனில் இப்படி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஓரியன்டேஷனில் இது போர்ட்ரேட் மோடில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு லேண்ட்ஸ்கேப் மோடில் வேணும்னு சொல்லிட்டு நம்ம லேண்ட்ஸ்கேப் கொடுக்குறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பேஜில் இருந்தது ஒரே பேஜில் வந்துச்சு, தெரியுதுங்களா இப்போது? ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு பேஜ் தனியாக இருந்தது. இப்போ பாருங்கள், நான் திருப்பி பண்ணி காட்டுறேன். போர்ட்ரேட்டில் இருக்கும் போது இங்கே ஒரு பேஜில் இருக்குது, அதை வந்துட்டு நான் இப்போ இந்த லேண்ட்ஸ்கேப் பேஜில் மாற்றிட்டேன். இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் மாற்றினே இப்போ எனக்கு இந்த ஒரு பேஜில் அடங்கிடுச்சு. இப்போ இது அடங்கினதுக்கப்புறம் இந்த மார்ஜின்ஸ் வந்துட்டு நம்ம சைடில் இருந்து, அதாவது உங்களுக்கு எது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நம்மளுக்கு நேரோ கொடுத்துருங்க, ஓகேங்களா? இப்போ நேரோ கொடுத்தோன்னே நம்மளுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த நார்மல்ன்றது இங்கேருந்து, அதாவது இவ்வளோ கேப், அந்த பேஜில் இவ்வளோ கேப் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்துட்டு வைடு கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், நடுவில் தான், அதாவது அந்த பேஜுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அந்த கேப் எடுத்து வந்து நம்ம வந்து நேரோ அதை கொடுத்துட்டு பேஜ் செட்டிங் ஃபுல்லாக மாற்றி ஆகிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு வியூவிலேருந்து நார்மல் கொடுத்துப்போம். கொடுத்துட்டு கண்ட்ரோல் பி பாருங்கள். இப்போ நான் கண்ட்ரோல் பி தரேன், பிரிண்ட் தரேன். இப்போ பார்த்தீங்களா, டேட், ஆர்டர் ஐடி, கஸ்டமர் நேம், ப்ராடக்ட், கேட்டகரி, குவான்டிட்டி, ப்ரைஸ், டோட்டல், இது எல்லாமே சேர்ந்து எனக்கு ஒரே பேஜில் வந்துடுச்சு. ஸோ இப்போ இன்னொரு பேஜுக்கு கீழே காட்டுது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூ. இப்போ இங்கே 21 வரைக்கும் இருக்குது, இங்கே 22 தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் இப்போ இங்கே ஒன்று பாருங்கள், இந்த 22லேருந்து மேலே ஹெட்டிங் இல்லை. ஸோ எனக்கு இன்னொரு பேஜ் எடுக்கிறப்போ எனக்கு எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, இதில் ஹெட்டிங் இருக்குது, இல்லை ஹெட்டர் இருக்குது, இதில் ஹெட்டர் இல்லை. ஸோ அப்போ வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகும்ல. ஸோ எனக்கு இதுலேயும் ஹெட்டர் வரணும்னா சிம்பிள், இது வெளியே வாங்க. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நீங்கள் திருப்பி அதே பேஜ் லேஅவுட் போங்க. இங்கே பிரிண்ட் டைட்டில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கேட்கும் ரோஸ் டு ரிப்பீட் டாப் அப்படின்னு கேட்குது. அதாவது உங்களுக்கு எந்த ரோ வந்து ரிப்பீட் பண்ணணும் டாப்பில் அப்படின்னு கேட்குது. சிம்பிள், ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே ஒரு ஏரோ மார்க் தெரியுதுங்களா, இந்த ஏரோ மார்க்கு இப்போ இங்கே ஷோ ஆகுதுங்களா, அந்த ஏரோ மார்க்கு உங்களுக்கு எந்த ஹெட்டர், அதாவது எது உங்களுக்கு ரிப்பீட் ஆகணும். இப்போ எனக்கு இந்த மேலே இந்த ஹெட்டர் ரிப்பீட் ஆகணும். நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு திருப்பி நான் இதே இந்த டவுன் ஏரோ கிளிக் பண்ணிடுறேன். இப்போ கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு வெளியே வரேன். இப்போ நான் கண்ட்ரோல் பி கொடுத்து பிரிண்ட் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து இது வந்துடுச்சு, ஹெட்டரோடு வருது. என்னோட நெக்ஸ்ட் பேஜ்லேயும் ஹெட்டரோடு வருது, தெரியுதுங்களா? ஸோ நம்ம இப்படி தான் எடுக்கிறோம். இதில் வந்து இப்போ பார்டரே இல்லையே, ஒரு மாதிரி ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது, எதுவுமே பார்டர் இல்லாமல் எதுவும் இருக்குன்னா சிம்பிள், நம்ம ஜஸ்ட் போய்ட்டு ஒரு பார்டர் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹோம் டேபிளில் போகிறோம், போயிட்டு இதுலேருந்து இது வரைக்கும் தேவைங்களா, ஸோ அது வரைக்கும் எது தேவையோ அது செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆல் பார்டர் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கண்ட்ரோல் பி கொடுங்க. ஒரு ப்ராப்பரான நம்மளுக்கு ஒரு டேட்டா கிடச்சிடுச்சு. அதை நம்ம வந்துட்டு பிரிண்ட் எடுக்கும் போது ஃபுல்லாக வந்து ஒரே பேஜ்லேயே அடங்கிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ இது 40 ஒரு பேஜில் 20 அடங்குது, அடுத்த பேஜில் அதுக்கு அடுத்த 20 அடங்குது, ஓகேங்களா? ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம பேஜ் செட்டிங்கை மாற்றி நம்ம பிரிண்ட் எடுக்கிறோம், ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஃபஸ்ட்டு நமக்கு தேவை வந்துட்டு பேஜ் செட்டிங்கை மாற்றிடணும். பேஜ் செட்டிங்கை மாற்றதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். இது வந்துட்டு இங்கே பிரிண்டர் வந்துட்டு நீங்கள் எந்த பிரிண்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குது. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், நம்ம அங்கே உள்ளே செலக்ட் பண்ணல. ஸோ அது வந்துட்டு நம்ம இங்கேயே சில இது கேட்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த லேண்ட்ஸ்கேப் அங்கே வந்து நம்ம இப்போ பாருங்கள், இங்கே தட்டினேன்னா இந்த போர்ட்ரைட் மோடில் போயிடுச்சு, மறுபடியும் 4 பேஜ் ஆகிடுச்சு. திருப்பி நான் இங்கே வந்து இந்த லேண்ட்ஸ்கேப். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இங்கேயே இருந்து சேஞ்ச் பண்ணலாம். பட் நீங்கள் அங்கே யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஒரு ப்ராப்பரான டேட்டாவை க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இப்போ நீங்கள் வந்துட்டு பிரிண்டர் கொடுத்து நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரிண்டர் எடுத்துடலாம். ஓகே, நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ் ஆகும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் மாற்றி வச்சிங்கன்னா நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் காய்ஸ். Thank you.